ஆமா இப்பதான் வைக்க போறேன். குழம்பா புளி குழம்பு. எதுக்கு சாதம் வைக்கணும்? சாப்பிட்றதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எடுத்து கொட்ட வேண்டியதா இருக்கு. எதுக்கு சாப்பாடு வைக்கணும் நீங்க சொல்லுங்க. புளி ஆமா காண கொண்டு தான் வைக்க போறேன். எந்த காயும் கிடையாது. பீச் இருக்கு, அதை என்ன பொடி பண்ணிட்டு. ஏன் என்ன பரவாயில்ல, டைம் 12 தானே ஆகுது. இந்த 10 நிமிஷத்துல வேக போகுது சாதம். பொறுமையா சாதம். பொங்கல் சாப்பிட்டல காலையிட்டு பருமையா வந்த. உனக்கு தேவை 1:30 மணிக்கு சாப்பாடு செய்து கொடுத்துரு. அமைதியா சும்மா கூட ஆடிட்டு இருக்காரு. பாயாடி அதான் மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஏன் உங்களுக்கு தான் குழம்பு வச்சுட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தானே. நான் எழுந்து வந்து செய்யறதுன்னா இந்த உடம்பு சரியில்லை. கொஞ்ச நேரம் படுக்க முடியல. வர புளி ஊற வச்சிருக்கேன். இதெல்லாம் காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு கால் பண்ணி வச்சுட்டா நைட்டுக்கும் சரியா போயிடும். லெமன் ரைஸ் வேண்டாம். ஆமா தலை குடிச்சிருக்கோம். அப்புறம் லெமன் ரைஸ் சாப்பிட்டு அப்புறம் சளிக்கிளி பிடிச்சிருச்சுன்னா அது வர இருக்கு. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டணும் போகணும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இதே வேண்டாம். பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட வேண்டியது நான் பசி எடுத்தா. பப்பாளி இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது. பசியை தான் எடுத்து சாப்பிடு. மணி என்ன 12 தானே ஆகுது. 1:30 மணி தானே சாப்பிடுவேன். டெய்லி சாப்பாடு செய்து வச்சுட்டு வேண்டிட்டு இருப்பேன். 3:30 மணிக்கு வந்து சாப்பிடுவேன். இன்றைக்கி செய்யாதப்போ பசின்ற வீட்டாக இருக்குது பாரு. அத்தை வீட்டு தோட்டத்துலேருந்து வந்து செமையாக இருக்குது. பப்பாளி உடம்புக்கு நல்லது. பசி எடுத்தால் ஒரு 4 பீஸ் சேர்த்து வாயில் போடு. இல்லை கொய்யா 2 கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு சாப்பிடு. தண்ணி குடிச்சிட்டு சுடு தண்ணி. என்ன பார்க்குறேன்? அப்போ நீ செய்ய வேண்டியது தானே. நான் தான் படுத்துட்டு இருந்தேன்ல. கேட்கல, சத்தமாக சொல்லு. சொல்லு, உன் வாய்ஸ் கேட்கட்டும். நீ தான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்றிய. 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடும். கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? வேணாம்.